லோ பேக் பெயின் நான் நேரா நிமிர்ந்து உட்கார்ந்தேன்னா எந்த வலியுமே இல்லை. நான் இப்படி கொஞ்சம் கூன் போட்டு உட்கார்ந்தாலே இந்த ரவுண்ட் பேக் வந்துட்டாலே எனக்கு ரொம்ப லோ பேக்ல பெயினா இருக்குன்னா இதுக்கு உண்டான காரணம் பின்னாடி இதை லம்பார் ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூமெண்ட்ல உங்களோட டிஸ்க் வந்து அழுத்தத்துக்கு போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வலி கொடுக்கும். அதுவும் இல்லைன்னா பின்னாடி இருக்கிற டீப் கோர் மசில்ஸ் உங்களுக்கு ரொம்ப வீக்கா இல்லை ஃபெட்டிகா இருந்தால் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி பெயின் வரும். அதுவும் இல்லைன்னா முன்னாடி இருக்க ஹிப் ஃப்ளெக்ஸாஸ் இல்லை பின்னாடி இருக்க ஹாம்ஸ்ட்ரிங் மசில் டைட்டாக இருக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியும். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப ஒரு மோசமான சேர் சப்போர்ட் எர்கனாமிக் சப்போர்ட்ல இருந்தாலும் பெயின் வரும். ஸோ அதுக்கு இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கோப்ரா ஸ்ட்ரெச். ஸோ இந்த ஆங்கிளில் நீங்களும் படுத்துட்டு குப்புற படுத்துக்கோங்க. அண்ட் ரெண்டு கையுமே இந்த மாதிரி எல்போக்கும் ஷோல்டருக்கும் பேரலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மேலே கழுத்தை எட்டி பார்க்குற மாதிரி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. முடிஞ்சா பெயின் இல்லாதவங்களுக்கு நல்லா இந்த கையை ரெண்டும் ஸ்டெடியா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு பின்னாடி நல்லா எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இதையே ஒரு 8 to 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ், மாடிஃபைட் கர்ல் அப். ஸோ ஒரு காலை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா நீட்டிட்டு இன்னொரு காலை இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டு ஒரு கையை இந்த மாதிரி உங்க பேக்குக்கு பின்னாடி ஹோல்ட் பண்ணிட்டு உங்க ஸ்பைனை இப்போ ஸ்ட்ரெயிட்டா மேல ரைஸ் பண்ணிட்டு உங்க நெக்கை மட்டும்தான் பெண்ட் பண்ணணும். உங்க ஷோல்டர்ஸ் லைட்டா கர்வ் ஆனா போதும். இந்த மாதிரி ஒரு 8 to 12 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு 2 to 3 செட்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. தேர்ட் எக்ஸசைஸ் பேர்ட் டாக். ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ல ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அண்ட் 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. இதையே ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ்லயும் பண்ணிட்டு வாங்க. பட் மேக் ஷுர் யுவர் பேக் இஸ் டோட்டலி ஸ்ட்ரெயிட். ஃபோர்த் எக்ஸசைஸ் பேக் எக்ஸ்டென்ஷன். ரெண்டு கையுமே உங்களோட இடுப்புல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி பின்னாடி எவ்வளோ பெயின் இல்லாத வரைக்கும் உங்களால குனிய முடியுமோ குனிஞ்சிட்டு ஒரு 1 to 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அண்ட் தென் ரிலீஸ் பண்ணுங்க. இதையே ஒரு 10 டைம்ஸ் பண்ணிட்டு வாங்க. அண்ட் மேக் ஷுர் இது நீங்க ரொம்ப நேரம் லாங் ஹவர்ஸ்க்கு உட்கார போறீங்கன்னா இதை எவ்ரி 1 hour ஒன்ஸ்க்கு ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க.